ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே 8 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நேற்று வந்து ஜிகே 7 பார்த்தோம். இன்னைக்கு ஜிகே 8 பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இந்தியாவில் அதிகம் தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவிலேயே அதிகமா தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அஸ்ஸாம். நர்மதா நதியை பாதுகாக்கும் நர்மதா சேவா மிஷன் யாரால் துவங்கப்பட்டது? நர்மதா நதியை வந்து பாதுகாக்கிறதுக்காக நர்மதா சேவா அப்படிங்கிற மிஷன் வந்து யாரால் துவங்கப்பட்டதுன்னா இந்திய பிரதமரால துவங்கப்பட்டது. அப்ப இருந்த இந்திய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மண் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? பீடாலஜி. மண் பற்றிய படிப்பிற்கு பீடாலஜி. உலகில் பல்லுயிரியல் வெப்பப்பகுதி எத்தனை உள்ளது? பல்லுயிரியல் வெப்பப்பகுதி உலகத்திலே மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 34 இருக்கு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது? பீகாரின் துயரம் எதை சொல்லுவோம் அப்படின்னா சம்பல். சம்பல்ங்கிறது தான் வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவோம். இடப்பெயர்வு விவசாயத்தை மில்பா என குறிப்பிடும் நாடு எது? இடப்பெயர்வு விவசாயத்தை மில்பா என குறிப்பிடும் நாடு மத்திய அமெரிக்கா. ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது. ஹம்போல்ட் நீரோட்டம் பெரு நீரோட்டம் அப்படின்னு சொல்றோம். கடல் புகை சாதாரணமாக எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் பகுதியில. கடல் புகை வந்து சாதாரணமா எங்க இருக்கும்? ஆர்டிக் பகுதியில இருக்கும். இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது. டேராடூனுக்கும் டெல்லிக்கு இடையில முதல்ல உயிரி பயோ எரிபொருள் இருக்கு இல்லையா, அந்த உயிரி எரிபொருள் விமானம் வந்து 2 நகரங்களுக்கு இடையில முத இயக்குனாங்க. அது என்ன அப்படின்னா டேராடூனும் டெல்லியும். இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர். இளஞ்சிவப்பு பந்து புழு. அந்த புழு பேர் வந்து இளஞ்சிவப்பு பந்து புழு. இளஞ்சிவப்புனா என்னது? பிங்க் கலர் ரோஸ். இளஞ்சிவப்பு கலர்னா ரோஸ். அந்த இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படக்கூடிய பயிர் பருத்தி. கங்கையாரும் யமுனையாரும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? கங்கையாரும் யமுனையாரும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? அலகாபாத். சட்லஜ் ஆறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் பக்ரானங்கல் அணை. சட்லஜ் ஆறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் பக்ரானங்கல் அணை. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமா உற்பத்தி செய்யறாங்க? தமிழ்நாட்டுல தேயிலை வந்து இந்தியாவில தேயிலை வந்து அஸ்ஸாம்னு சொல்லி பார்த்தோம். தமிழ்நாட்டுல உணவு தானியங்கள் எங்க அதிகமா உற்பத்தி ஆகுனா தஞ்சாவூர்ல தான். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் எதுனா மா. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. என் நகரத்தில் முதல் நேபாள இந்தியா திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது? எந்த நகரத்துல முதல் நேபாள இந்தியாவுக்குரிய மாநாடு? அது அந்த மாநாடு பேர் என்னது? திங்க் டேங்க் கொல்கத்தால நடந்தது. NH4+ அயனி வந்து என்னன்னா ஒரு இணை அமிலம். NH4+ அயனிங்கிறது ஒரு இணை அமிலம். விந்தகத்தில் இருந்து உருவாகும் ஆண் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன். விந்தகத்திலிருந்து உருவாகும் ஆண் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன். பொதிபின்னம் என்பது நிறைக்குறை டிவைட் பை நிறையன். பொதிபின்னம் அப்படிங்கிறது நிறைக்குறை டிவைட் பை நிறையன். CSIR வெளியிட்டுள்ள இந்தியாவின் முதல் ஆயுர்வேத சர்க்கரை நோயினை எதிர்க்கும் மருந்து BGR-34. CSIR வெளியிட்டுள்ள இந்தியாவின் முதல் ஆயுர்வேத சர்க்கரை நோயினை எதிர்க்கக்கூடிய மருந்து BGR-34. 2,4D பயன்பாடு, அதாவது 2,4D பயன்பாடு வந்து களைக்கொல்லி. ஒன்ஸ் அப்படி ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் அதிகம் தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் அஸ்ஸாம். நர்மதா நதியை பாதுகாக்கும் நர்மதா சேவா மிஷன் யாரால் துவங்கப்பட்டது? அப்போ உள்ள இந்திய பிரதமரால துவங்கப்பட்டது. ஸோ இது வந்து எந்த வருஷம் துவங்கியிருக்காங்க இந்த நர்மதா சேவா மிஷன்? அப்ப இந்திய பிரதமர் யார் இருந்தா அப்படிங்கிறது ரெண்டையும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மண் பற்றிய படிப்புக்கு என்ன பேரு? பீடாலஜி. உலகில் பல்உயிரியல் வெப்பப்பகுதி எத்தனை இருக்கு அப்படின்னா 34 இருக்கு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது சம்பல். இடப்பெயர்வு விவசாயத்தை மில்பா என குறிப்பிடும் நாடு மத்திய அமெரிக்கா. இடப்பெயர்வு விவசாயத்தை மில்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு வந்து மத்திய அமெரிக்கா. ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது பெரு நீரோட்டம். கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது எங்கன்னா ஆர்டிக் பகுதியில. இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது. டேராடூன், டெல்லி. இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் வந்து பருத்தி. கங்கையாரும் யமுனையாரும் சந்திக்கக்கூடிய இடத்தின் பெயர் அலகாபாத். சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் பக்ரானங்கல் அணை. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா தஞ்சாவூர். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. என் நகரத்தில் முதல் நேபாள இந்தியா திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது கொல்கத்தா. NH4+ அயனி வந்து ஒரு இணை அமிலம். விந்தகத்தில் இருந்து உருவாகும் ஆண் ஹார்மோன் வந்து ஆண்ட்ரோஜன். பொதிபின்னம் அப்படிங்கிறது நிறைக்குறை டிவைட் பை நிறையின்.
சிஎஸ்ஐஆர் வெளியிட்டுள்ள இந்தியாவின் முதல் ஆயுர்வேத சர்க்கரை நோயை எதிர்க்கும் மருந்து BGR 34. 2,4 பயன்பாடு 4Dயோட பயன்பாடு களைக்கொல்லி. ஓகே, சப்போஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புதுசாக வீடியோ போட்டோடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.